ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சரடி காசை பார்க்குற சரடி காசையெல்லாம் நம்ம மெயினாக இருக்காங்களே புருஷனுக்காக அங்கேயும் எங்கேயும் சுற்றுறாங்க. இது எப்படி திரும்ப இருக்குது? சத்தியவான் சாவித்திரி கணக்காக இருக்குது. அதாவது யமனோட போராடி எப்படியாவது மீட்டு கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு அவங்க மீட்ட மாதிரி இவங்க கண்டிப்பாக இந்த போலீஸ்லேருந்து எப்படியாவது என் புருஷனை காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா ஏறி இறங்குறாங்க. தெரிஞ்ச இடம் பூ போடுற இடம்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கே அவங்கள வச்சு அவங்க ஒய்ஃபை வச்சு எப்படியோ பேசி பார்க்குறாங்க. கடைசியில் அவங்க இறங்கி வர நேரத்தில் தம்பி இப்படி சொதப்பலாமா, உனக்குத்தான் நாக்கில் சனி கம்முன்னு உட்காந்துருக்கணும்ல, அதை விட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் புலம்ப, யாரா மச்சான் இப்படிலாம் இருக்கக்கூடாதுரா மச்சான், வாடா மச்சான், நம்ம திமிர நம்ம கெத்த காம்பவுண்ட்றானுங்க, டே அப்பா நீங்கள் ஆதிவாசி அடக்கிவாசி அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு உசுப்பேத்திரவன்ட்ட உம்முன்னு இருக்கணும், கடுப்பேத்திரவன்ட்ட கம்முன்னு இருக்கணும்னு சொல்லி கொடுக்கலையாப்பா. இவர் மாட்டில் விறுவிறுன்னு போக 4 பாட்டில் உள்ள இறக்க அந்த கோவத்தோட இங்கே வந்து திட்ட இதை ஒருதான் வீடியோ எடுத்துப்பட்டான். டே ஆவுன்னா ஃபோனை தூக்கிட்டு சுற்றுறீங்களேடா, வீடியோன்னு அடுத்தவன் வேலையை பார்க்கறதுக்கு நம்ம வேலையை நம்ம பார்க்கலாமேடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு இதை கொடுக்க அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம மீனாவுக்கு பயங்கர பிரச்சனை. என்ன பண்ணுறதுன்னு தெரில, எப்படி சமாளிக்கணும்னு தெரிலங்க. வீட்டில் ஒரு பக்கம் போராட்டம் என்னன்னு பார்க்குறீங்களா, நம்ம விஜயா ஒரு பக்கம் மனோஜ்கிட்ட போய் உட்காந்துட்டு மந்திரத்தை ஓதிக்கிட்டே இருக்காங்க. என்ன மந்திரம்? உன் பொண்டாட்டி வரக்கூடாது, நீ இப்படி பிஸ்னஸ் பண்ணணும், நீ அப்படி பழைக்கணும் இப்படி பழைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் எல்லாம் ரோகிணி பார்த்துக்கோன்னு போட்டு உடச்சிட்டாங்க. ஐயோ காட்டி பூச்சி வேலையை காட்டிட்டானே, ஏன்டா இப்படி போட்டு கொடுத்த காட்டு பண்ணி அப்படிங்கிற மாதிரி இருக்குது ரோகிணியோட ரியாக்ஷன். ரோகிணியை கூப்பிட்டு வச்சு வெளிறு ஓட்டுறாங்க. எதுக்காக நீ அம்மாவன் கடைக்கு போனேன், எதுக்காக நீ அங்கே போனேன், எதுக்காக இங்கே போனேன், உன் தொல்லை தாங்க முடியல, ஷட்டப் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் கத்தி விட்டு கிளம்பிட்டாங்க. மனோஜ்கிட்ட போய் திட்டுறாங்க. நம்மளோட பர்சனல் எதுக்கு அங்கே ஷேர் பண்ணுறீங்க, அம்மாவாக இருந்தாலும் ஒரு லிமிட்டுங்கிறது ஏன்ப்பா உனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ